ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வள்ளி அருணா. இன்றைக்கி பாருங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு சீசனில் சீத்தாப்பழ சீசன் தான் இது. பாருங்கள், பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இந்த பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் இதை கண்டிப்பாக சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த பழத்தில். நமக்கு பழம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா, சீத்தாப்பழம், இது ஆரஞ்சு, ஆப்பிள் அப்படி தான் தோணும். பட் சீசனில் பார்த்திங்கன்னா, சீசனில் கிடைக்கக்கூடிய பழம் இந்த சீத்தாப்பழமும் மாம்பழம் மட்டும்தான். இந்த குளிர் சீசனில் கிடைக்கிறது இந்த சீத்தாப்பழம். இது அவ்வளோ ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு மெயினாக பார்த்திங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் குளுக்கோஸ் சுக்ரோஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எடுத்துக்கலாம். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா விட்டமின் மெக்னீஷியம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால, மெக்னீஷியம் நம்ம அதிகமாக சாப்பாடில் சேர்த்துக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரத்த அழுத்தம் நார்மலாக இருக்கும். இப்போ ரத்த அழுத்தம் நார்மலாக இருக்கும்போதே நமக்கு ஹார்ட்டோட டிசீஸ் ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த நோய்களுமே நமக்கு வராது. அதனால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக சீத்தாப்பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் நம்ம வராமல் தடுக்கலாம். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் ஏ, பி, சி இதெல்லாம் அதிகமாக இருக்குது இதில். இப்போ விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா, எலும்புகளுக்கு நல்லது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு பாடியில் இருந்தால் தான் உடம்புல உள்ள நச்சுக்கள்லாம் நமக்கு வெளியில் வரும். அப்போ இந்த இதில் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கிறப்ப உடம்புல உள்ள நச்சுக்கள், அதாவது கழிவுகளை இது அகற்றிடும். அந்த அளவுக்கு உள்ள மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. வீசிங் இருக்கவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கால்சியம் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால சளி பிடிக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது சளியெல்லாம் எடுத்துரும். அது மாதிரி வீசிங் இருக்கவங்க கூட இந்த பழத்தை ரெகுலராக சாப்பிட்றப்ப அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீசிங் க்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த அளவுக்குள்ள இந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த பழத்தில் இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த கஸ்டர்ட் டேஸ்ட் சொல்லுவோம்ல பார்த்திங்களா, அந்த ஐஸ்கிரீம்லாம், அதனால இதுக்கு இன்னொரு நேம் கூட பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு இதுக்கு ஒரு நேம் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் உள்ள பழம் தான். இன்னும் நமக்கு கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பழம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக சூப்பராக இருக்கும். இது ஹைப்ரிட் உள்ள பழம் தான். ஆனால் இதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இருங்க, நான் உடச்சி காமிக்கிறேன். நல்லா பழுத்துருச்சு. பழுத்தோன்னே பாருங்கள், லைட்டாக அப்படி அழுத்துறீங்க அப்படின்னாலே நல்லா வந்துடும். கசிஞ்சு பாருங்கள், பழம் உள்ளே அந்த ஒயிட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதை அப்படியே சாப்பிட்ணும். ஒரு விதை பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும். மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அதில் அதிகம். இப்போ நான் சொன்னதெல்லாம். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.